காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த செய்க தொழில் நிகழ்ச்சியில் இங்கு வேலை கிடைக்கும் தொகுப்புக்கு வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த தொகுப்பில் நம்மோடு சுகா எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ் நிறுவனர் திரு சுகவனம் அவர்கள் இணையதளத்தில் உள்ள இணைய வணிகம் இந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து பேசவிருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். இணைய வர்த்தகம் தான் இப்போ தற்போது பயங்கர பிரபலமாக போயிட்டு இருக்குது. யாரும் கடைக்கு போய் பொருட்கள் வாங்குறது இல்லை. ஆமாம், இந்த துறையில் வேலை வாய்ப்புகள் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது? ஆமாம், இந்த இணைய வணிகம், இணைய வர்த்தகம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆன்லைன் ட்ரேடிங். இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பல பெரிய நிறுவனங்களும் இப்போ வந்திருக்கு. அது ஏன் இது அவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். அதில் ஏன் அப்படி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, வாடிக்கையாளரோட சௌகரியங்கள். ஒரு நுகர்வோர் இருக்காருன்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வாங்குவாங்க, இண்டிவிஜுவல் ஷாப்ஸில் வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் போய் வாங்குவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா வேலை வந்து 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகும்போது அவங்க என்ன ஆகிடுறாங்க, ரொம்ப பிஸியாக வேலையில் இருக்காங்க. சில நிறுவனங்கள் காலையில் 9 மணி 10 மணிக்கு போனாங்க. நேரமின்மை அதை வந்து போக்குவதற்கு இதனால என்னன்னா அவங்க எல்லாருமே என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ஆன்லைனில் போய் புக் பண்ணி ஈஸியாக வாங்கிடுறாங்க. ஸோ அந்த ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ஸ்னாப்டீல் இருக்குது. அதை தவிர நிறைய இப்போ ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் அவங்களே ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து மிக பெருகி வளர்ந்துட்டு வருது. பிரபலமாக இருக்கிற எல்லா கடையும் ஒரு ஆன்லைன் ஆப் வச்சிருக்காங்க, ஆன்லைனில் அவங்களுக்கான வெப்சைட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 4 கடை ஏறி இறங்கி விலை விசாரிக்கிறத விட இங்கே இருந்து 4 இணையதளம் பார்த்து விலையை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இது கண்டிப்பாக இது வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு துறை தான். இந்த துறையில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு? வெறும் இணையதளத்தை உருவாக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பா? மென்பொறியாளர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பா? மற்றவர்களுக்குமான வேலை வாய்ப்பு இல்லை, பல்வேறு நிலையில் வேலை வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பல விதமான வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் ட்ரேடிங் அது எப்படி நடக்குது? இந்த மாதிரி ஒரு கன்சியூமர் வாடிக்கையாளர் அவர் என்ன பண்ணுறாரு, இன்டர்நெட்டில் போய் புக் பண்ணுறாரு. அவர் வந்து நிறைய ஆப்ஷன் கிடைக்குது. அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பல விதமான பேமெண்ட் மெத்தட் இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லாட்டா என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ், இந்த மாதிரி பல பேமெண்ட் மெத்தட் இருக்குது, பேடிஎம். ஸோ அதெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸை ட்ரிகர் பண்ணும். சப்போஸ் அவர் கேஷ் ஆன் டெலிவரினா அது ஒரு தான் போகும். என்இஎஃப்டி அப்படின்னா அந்த என்இஎஃப்டி இன்னொரு ஆன்லைன் ஆக்டிவிட்டியை ட்ரிகர் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஆன்லைன் பின்னாலையும் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மனிதர்களை இயக்குவதால் தான் அது இயங்குகிறது. ஸோ அதில் தான் இதில் வேலை வாய்ப்பு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான் மாதிரி நிறுவனங்களாம், இப்போ ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து அவங்களே கொள்முதல் பண்ணாங்க. அப்புறம் கான்செப்ட் எப்படி மாறினா, அமேசானே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் புத்தக விற்பனையாளராக தான் இருந்தாங்க. அப்புறம் பழைய புத்தகங்களும் விற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்களும் ஏன் விற்கக்கூடாது, அதுக்குள்ளே ஃப்ளிப்கார்ட்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகி அதே மாதிரி ஒரு நாள் 1000 கோடி வணிகம்லாம் செஞ்சாங்க தீபாவளி சமயங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களும் ரொம்ப சீரியஸாக நுழைஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் பொருட்கள் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அவர்களே கொள்முதல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்களோட டைப் வச்சு அவங்க டைரக்டாக இவங்க இன்டர்மீடியேட் மாதிரி இருந்து அவங்க செயல்படுறாங்க. இப்போ என்னன்னா, இந்த ஆன்லைன் வந்த உடனே நடுவில் ஒரு ஸ்தம்பிப்பு இருந்தது. ஸ்தம்பிப்பு என்னன்னா, இந்த சிறு வணிகர்கள்லாம் என்ன எல்லாருமே ஆன்லைனில் வாங்குறாங்க, நம்ம கடையெல்லாம் ஆளே வரல அப்படிங்கிற நிலை வந்தது. அதை வந்து அமேசான் என்ன பண்ணாங்க, அதையும் ஒரு தொழில் வாய்ப்பாக, வியாபார வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு சிறு வணிகர்களை அதில் வந்து இணைக்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து அமேசான் ட்ரெயின்ட் இ-காமர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னே உருவாக்கினாங்க. இது ஒரு விதமான வேலை வாய்ப்பு. அவங்க என்னென்னா, ஒரு கடையாக போய் ஒரு சின்ன கடை வச்சிருப்பார். அவர் எஸ்கேப் அவென்யூவில் வச்சிருப்பார், இல்லை ஸ்பென்சர் பிளாஸாவில் வச்சிருப்பார். அவரும் விற்கலாம். அதே மாதிரி ஒரு பொருள் எத்தனை கடை வேணால் விற்கலாம். இப்போ சோனி டிவி இருக்குன்னா ஒரே ஒரு நிறுவனம் தான் விற்கணுங்கிறது கிடையாது, ஒவ்வொருத்தரும் விற்கலாம், போட்டி போட்டு பல்வேறு நிறுவனங்கள் விற்கலாம். எல்லாருக்குமான வாய்ப்புகள் அமேசான் போன்ற நிறுவனங்கள் கொடுத்துருக்கு. அதனால அந்த சிறு வியாபாரிக்கு என்ன ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னா, அவர்களுடைய பொருட்கள் எங்கே ஒரு நாட்டின் மூலையில் இருப்பவருக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ எங்கேயோ ஒரு சிம்லாவில் இருக்கிறவர் கூட இங்கே இருக்கிற பொருளை வாங்கிப்பார். ஸோ அந்த மாதிரி இணைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் என்ன ஃபெசிலிட்டி பண்ணிட்டாங்கன்னா, அப்போ இந்த வணிகத்தோட ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது. ஒரு பக்கம் என்னென்னா, இந்த மாதிரி வியாபாரிகள் அவங்களுடைய பொருட்களை விற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த பொருளை அவங்ககிட்டருந்து எடுத்துகிட்டு போகணும். இன்னொரு பக்கம் இந்த நுகர்வோர்கள் வாடிக்கையாளர் அந்த பொருளை வாங்குறாங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் பொருளை இறக்கணும். ரெண்டாவது, அதுக்கு முன்னால் பணப்பட்டுவாடை சரியாக வாங்கிடணும். இந்த 3 விஷயங்கள் தான் ஆன்லைன் வணிகத்தை இணைக்குது. அதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கணும். இந்த ஆன்லைன் போர்ட்டல் சாதாரணமாக இருந்தால் போதாது, அதில் கிளாஸிஃபிகேஷன் இருக்கணும். ஒருத்தர் ஷர்ட் தேடுறாருன்னா ஷர்ட்ல என்னென்ன விதை, இந்த விலைக்குள்ள தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். என்ன பிராண்ட்ஸ், என்ன டிசைன், என்ன பிராண்டு, என்ன குவாலிட்டி, என்ன ரேட்டு, இந்த மாதிரி பல ரேஞ்சஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு சர்ச்சும் பார்த்தீங்கன்னா அதில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது ஒரு ஒர்க்குன்னா, சாஃப்ட்வேர் மென்பொருள் மட்டும் பத்தாது, அதை அப்டேட் பண்ணணும். அப்போ வந்து நாலேஜ் ப்ராசஸ் ஆக்டிவிட்டிஸ் வருது. அதாவது ஒரு திறன் சார்ந்த டேட்டா என்ட்ரி, சாதாரண டேட்டா என்ட்ரி கிடையாது. இதை ஒரு பொருள் வந்து அந்த பொருளை எங்கே கொண்டு போய் வைக்கணும்,
ஒன்றில் ஒரு புதுசாக ஒரு எவர்சல் ஒரு கரண்டி வருது, இந்த பொருள் எந்த கிளாஸிஃபிகேஷனில் போடணுங்கிறது ஒரு பெரிய அறிவு. ஸோ இதெல்லாம் அமேசான் மாதிரி நிறுவனம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மென்பொருள் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். இன்வென்ட்ரி மெயின்டைன் பொருட்கள் கண்டிப்பாக. ஏன்னா அந்த இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டாக் தான் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த மாதிரி சிறு வியாபாரிகள் நினைச்சிடறாங்க, இன்னொரு பக்கம் வந்து வாடிக்கையாளர்கள் நினைச்சிடறாங்க. அவங்களோட தேவைக்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க. இதில் எந்த வித குறைபாடும் இருக்கக்கூடாது. இந்த குறைபாடெல்லாம் குறித்த நேரத்தில், அப்புறம் அப்போ தான் லாஜிஸ்டிக்ஸ் வருது. அந்த குறித்த நேரத்தில் ஒரு பொருள் போய் ஒரு இடத்துல சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வாகனம் வேணும், பலவித வாகனங்கள் வேணும், டெலிவரி பாய் வேணும், அதில் ப்ராப்பர் கோடிங்லாம் உண்டு. ஒரு அவனே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராரெட் கருவி வச்சுருப்பாங்க, அது இப்போ டெலிவரிக்கு அந்த சலான் இருக்கும், அதெல்லாம் ஒரு இமீடியட்டாக சிக்னல் போயிடும் இவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு. இவ்வளோ விஷயங்கள் கோடிக்கணக்கான பேர்களுக்கு இந்த மாதிரி சப்ளை பண்ணி ஒரு பிரச்சனை இல்லாமல் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அதுவும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வாடிக்கையாளர்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி எடுத்துட்டு வந்து சேர்க்கிற கடமையும் அவர்கள்ட்ட இருக்கு. ஏன்னா பிடிக்காத பொருட்களை திருப்பி பிடிக்காத பொருட்கள் அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால், இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஒரு பொருள் போகுது, அவங்க பணத்தை கொடுத்த பிறகு தான் பேக்கெட்டை பிரிக்க முடியும். பேக்கெட்டை பிரித்து பார்த்த பிறகு உடஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த உடஞ்சிருந்ததுக்கு திருப்பி கொடுக்கலாம். இது ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் எப்படி கட்டுப்படியாது அப்படின்னா அவன் எல்லாத்துக்கும் அவங்க இன்ஷூர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் எல்லாருமே அதை இன்ஷூர் பண்ணிடுறாங்க. சிறிய பொருளாக இருந்தாலும் அவன் இன்ஷூர் பண்ணிடுறான், டிரான்சிட் இன்சூரன்ஸ். அப்போ அது இன்சூரன்ஸ் வேலை வாய்ப்பும் பெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு பிணைந்து பல்வேறு வகையில் பெருகிட்டே போகும். அந்த மாதிரி பெருகினது தான் இந்த 3 விதமான வேலை வாய்ப்பு. இப்போ இதுக்கு வேலை வாய்ப்புகள் இப்போ லாஜிஸ்டிக்ஸ்க்குலாம் தனி ஒரு டிவிஷனாக படிப்பு இருக்குது, எம்பிஏ போன்ற படிப்புகள் இருக்குது. இப்போ இணைய வர்த்தகத்திற்கான தனி படிப்பு துறைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? இல்லை, ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ளமாலாம் வந்தாச்சு. இப்போ ஆன்லைன் ட்ரேடிங் கோர்சஸ்லாம் வந்தாச்சு. ஸோ அதுக்கு உண்டான நுணுக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. டிப்ளமோ இன் ஆன்லைன் ட்ரேடிங், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஆன்லைன் ட்ரேடிங் இதெல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா இந்த சிறு பொருட்கள் மட்டும் இல்லை, இது ஷேர் மார்க்கெட்லேயும் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் மிகவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தகங்கள் இல்லாமல் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் வந்துச்சு. ஸோ இந்த ஆன்லைன் ட்ரேடிங் உண்டான படிப்புகளும் அதிகமாக வந்துருச்சு, டிப்ளமா, போஸ்ட் கிராஜுவேஷனும். அதுமாதிரி எனி டிகிரி இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணால் அதில் பிஇ, பிடெக், எம்சிஏ படிச்சிருக்கோம். மற்றபடி இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எனி டிகிரி இருந்தாலே போதும். அந்த வேலை விஷயங்களை அவங்க கற்றுக்கணும். இப்போ தற்போது டிப்ளமோ வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இன்னும் இது இந்த துறை விரிவடைய போகுது, விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ அதனால ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஆன்லைன் வந்த பொண்ணு வியாபாரம்லாம் ஸ்தம்பிச்சு போய் பயந்தாங்க, இது நமக்கு வந்து ஆபத்தை உண்டாக்கிடுச்சோம் அப்படின்னு. அப்புறம் என்ன, எல்லாருமே இணைக்க வந்து அமேசான் மாதிரி நிறுவனங்கள் வாய்ப்பு கொடுத்தவொடனே எல்லாரும் இணைஞ்சிட்டாங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்தந்த வியாபாரம் சார்ந்த சங்கங்கள் இருக்குது. இப்போ எலக்ட்ரானிக் பொருள்னா எலக்ட்ரானிக் பொருள் வியாபாரிகள் சங்கம்னு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் சேர்ந்து அந்த ஆன்லைன் போர்ட்டல் கிரியேட் பண்ணுறாங்க, அவங்களே ஒரு இணையதளம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பல புதிய தொழில் வாய்ப்புகள் வந்துச்சு, பல புதிய வேலை வாய்ப்புகள் வந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 3 அமைப்புகள். ஒன்று வந்து இந்த மாதிரி டெலிவரி, கூட்ஸை கொண்டு போய் ப்ராப்பராக டெலிவர் பண்ணுறது. ஒன்று அது வாங்குறது, ஃபஸ்ட்டு வந்து அந்த விற்கிறவங்ககிட்ட வாங்குறது, அப்புறம் வந்து வாங்குற நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, லாஜிஸ்டிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக ஸ்டாக் கண்ட்ரோல், அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். இது எல்லாத்துலேயுமே வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துலேயும் வேலை வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இதை தொடர்ந்து இப்போ இணைய வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது டாக்ஸி, ஆட்டோ இதெல்லாம் கூட வந்து இணையம் மூலமாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு வேலைலாம் வந்தாச்சு. அதில் வந்து பேமெண்ட் ஆன்லைன்லேயே நடக்குது, அவங்க உண்டான சர்வீஸ்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு வந்து மிகவும் சௌரியமாகிடுச்சு. குறைந்த விலையில் பொருள் வாங்க வசதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. நேரம் மிச்சமாகுது. அதே மாதிரி அவங்களுக்கு வெரைட்டி பார்க்க முடியுது. அமேசான் விளம்பரத்திலே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போட்டுக்கிற ஒரு தெர்மல்ஸ் கிடைக்குமான்னு தேடுவாங்க. அங்கே இருக்கிறது இவங்க உடனடியாக கிடைக்கும், இங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் விளம்பரங்களையும் வருது. அது உண்மையும் கூட. இது அந்த மாதிரி பலவித பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்குது. இது அது மட்டும் இல்லாமல் இப்போ புது பொருட்கள் விற்கிறது இல்லாமல் பழைய பொருட்கள் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸும் நடக்குது இல்லையா? OLX போன்ற நிறுவனங்கள்ல ஆன்லைன் ட்ரேடிங் நடக்குது. சில நிறுவனங்கள் பண்ணிட்டு OLX மாதிரி நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சிறப்பாக நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விலை கிடைக்குது. அந்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் அவங்க என்ன ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பொருள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அதை கலைப்பொருளாக கூட சில பேர் வாங்கிக்கிறாங்க, ஒரு ஆன்டிக்காக வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங் வந்து ஒரு புதிய வர்த்தக பரிணாமத்தை உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு வேலை வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் இப்போ வேலை வாய்ப்புகள், நேரடி வேலை வாய்ப்புகள், இணைய வர்த்தகம் மூலமாக நேரடி வேலை வாய்ப்புகள்னா எப்படி? பெரிய நிறுவனங்கள் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இது போன்ற நிறுவனங்களில் தான் வேலை வாய்ப்பு இருக்குதா, இல்லை இதை தாண்டி சிறிய சிறிய நிறுவனங்கள் இருக்குதா? நீங்கள் சொன்னீங்க வர்த்தகர்கள் அவர்களோடு இணைஞ்சு பணியாற்றலாம்னு சொல்கிறீங்க. அதை தாண்டி நேரடி வேலை வாய்ப்புகள்? நேரடி வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே நம்ம முன்ன ஒரு தடவை செய்தி படித்தோம், அந்த சிஇஓக்கு மிகப்பெரிய தொகை வந்து சேலரியாக கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி நல்ல ஒரு தொகை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அமேசானில் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அமேசான் இந்தியா இருக்குது. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற அமேசான்லேயும் இங்கே பிபிஓ மெத்தடில் வேலை கிடைக்குது. இங்கேருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் வந்து இதிலே பல ப்ராசஸ் உண்டு. பிபிஓன்னு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வாய்ஸு, நான் வாய்ஸு,
அப்புறம் கஸ்டமர் கேர் சர்வீஸ், இமெயில் மூலமாக பண்ணுவாங்க, சேட் மூலமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேட்குறாங்க. சேட் எக்ஸிக்யூட்டிவ், இமெயில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வாய்ஸ் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ், நான் வாய்ஸ் ப்ராசஸ், எல்லாருமே அமேசான் மாதிரி நிறுவனத்துக்கு வேலை பண்ணுறாங்க, ஃப்ளிப்கார்ட்டுக்கு வேலை பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டுன்னு தனியாக பிபிஓவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் வளர்ந்து வரும்போது அதுக்கு ஒரு பிபிஓ ஆகிறது. அதில் வந்து டிரான்சாக்ஷன் அவங்களுக்கு நிறைய வரும்போது 1000 கோடி 2000 கோடி ஒரு நாள் வர்த்தகங்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து பல்வேறு புதிய முயற்சிகளை இந்த தொழிலில் செய்ய முடியுது, பல்வேறு புதிய ஐடியாஸ் செய்ய முடியுது, அது மாதிரி நிறைய விலைக்கு குறைப்பும் செய்ய முடியுது. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது இப்போ சமீப காலத்தில் இந்த பேசிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் நான் சொல்லவே சொன்னார் அந்த கம்பெனி சிஇஓ. இப்போ நான் வந்து பேசிக்ஸ் ஸ்டோர்ஸும் வச்சுருக்கேன், ஆன்லைன்லையும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஆன்லைன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டோர்ஸோட அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சில ஸ்டோர்ஸ்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி பல்வேறு முடிவுகள் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லா அது பிரான்ச் அவுட் பண்ணுறதை நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வர்த்தக முறையை மாற்றிக்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போது பல்வேறு பொருட்கள், எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ் இருக்குது, தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருக்குது, உடையக்கூடிய பொருட்கள் இருக்குது. இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அது பல்வேறு விதங்களில் அதுக்கான லைசன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் எப்படி அவங்க கையாளுறாங்க? இல்லை, சில பொருட்கள் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்டட் கூட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியாது. அது நேராக போய் தான் போகணும். நீங்கள் சொல்லுங்கள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குவாரியெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும், அந்த சில விஷயங்கள் தேவைப்படும். ஆனால் அது வந்து ஆன்லைனில் ட்ரேடிங் கிடையாது. அது மாதிரி சில எக்ஸ்க்ளூடட் பொருள்லாம் அவங்க வாங்க முடியாது. ஆனால் இதில் மெயினாக காமனாக போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக போவது மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பொருள் இல்லாமல் சிறிய கையடக்கமான பொருள்லாம் நிறைய விற்பனை ஆகுது. இப்போ டிவிலே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் இருக்க டிவிலாம் போகிறது கிடையாது, சின்ன ஸ்க்ரீன் தான் போகுது. ஏன்னா எல்லாருக்கும் வாங்குறவங்க ஒரு பயம் இருக்குது. 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு டிவி வாங்கும்போது நேராக போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு பென்ட்ரைவ் வாங்கும்போது, மவுஸ் வாங்கும்போது, ஒரு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கும்போது அவங்க ஈஸியாக வாங்கிறாங்க, மொபைல் ஃபோன் வாங்கும்போது. ஸோ ஆனால் அதுக்குன்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் வந்து நேராக போய் வாங்குறாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து அவங்க இப்போ நேராக போய் பார்க்குறதுக்கு ஒரு டிஸ்பிளே ஷோரூம் மாதிரி ஒரு இடத்துல, ஒரு நகரத்துக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு அதை இணையதளம் மூலமாக வர்த்தகம் பண்ணுற அந்த மாடல் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. இந்த டெலி மார்க்கெட், டெலி பையெல்லாம் சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க டெலிஃபோன் மூலமாக செய்வாங்க, ஆன்லைன் மூலமாக வர்த்தகங்கள் ஏற்படுத்துகிறாங்க. அவங்களோட ஷோரூம் சில இடங்களில் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி நிறுவனங்களும் அப்படி கொடுக்கறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, வீடியோ டெமோலாம் கொடுத்துட்றாங்க. அந்த பொருளை என்லார்ஜ் பண்ணி பார்க்கறதுக்கு அவங்க கேமரா ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு நேரடியாக பார்க்குற அளவுக்கான ஒரு 360 டிகிரியில் அதை திருப்பி பார்க்குற அளவுக்கான வாய்ப்பு எல்லாமே அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அதான் இவங்களுக்கும் நேரம் மிச்சமாகுது. இப்போ ஒரு அலுவலகத்தில் பணி செய்பவர் அவர் 10 மணிக்கு போகிறார், நைட் 8 மணி வரைக்கும் வேலை செய்கிறாருன்னா, முன்னையெல்லாம் ஐயோ எப்படி போய் வெளியில் போய் பொருள் வாங்குறது அப்படிங்கிற வேதனை இருக்குது. அது பெண்கள் குறிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா 2-3 பணிகள், வீட்டு வேலையும் கவனிச்சுக்கணும், ஆஃபீஸ் வேலையும் கவனிச்சுக்கணும், குழந்தைகளை கவனிச்சுக்கணும், வீட்டு நிர்வாகத்தை கவனிச்சுக்கணும். இத்தனை பொறுப்பு நடுவில் அவங்க ஒரு பொருளை வந்து ஞாபகம் வச்சு வாங்க முடியல அப்படின்னா அது இப்போலாம் வந்து இணையதளத்திலே வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு உண்டான சமையல் பொருட்கள் கூட தோரம்பருப்பு, கடலப்பருப்புலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க. அதேமாதிரி யாருக்கா கிஃப்ட் அனுப்பணும், ஸ்வீட் அனுப்பணும் அப்படின்னு தீபாவளி அன்றைக்கி சொந்தக்காரங்களாம் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு சௌகரியங்கள் இதை கொடுத்துருச்சு, வசதிகள் இருக்குது. ஆனால் எந்த ஒரு வளர்ந்து வர துறையிலையும் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். கண்டிப்பாக அரசாங்கம் இந்த இணைய வணிகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது அமைப்பு, ஏதாவது குழு ஏதாவது அமைச்சிருக்கு? கண்டிப்பாக கட்டுப்படுத்துகிறாங்க. அவங்க எப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து எல்லா கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் எல்லா கட்டுப்பாடுகளும் அவங்களுக்கு உண்டு, அதுக்கு குவாலிட்டி உண்டு. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துன்னா கன்சூமர் போகிறதுக்கு போனால் அதுக்குண்டான நடவடிக்கையும் எடுக்கப்படும். இப்போ இவங்க எல்லாருமே அதெல்லாம் உட்பட்டு தான் செயல்பட்டு இருக்காங்க, சிறந்த முறையில் தான் செயல்படுறாங்க. 1-2 பொருட்கள் சில உடஞ்சி வருது, ஆனால் அந்த உடஞ்சி வரதையும் அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறாங்க. அதனால் அந்த இதெல்லாம் இருக்கிறது இப்போதைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரல. சரி, இப்போ இந்த பிராண்ட் பில்டிங்னு சொல்லும் பொழுது இப்போ ஆன்லைன் வர்த்தகத்தில் ஒரு பெரிய பிராண்ட்ஸ் இருக்குது. இதை பிராண்டையும் தாண்டி சிறிய ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஆரம்பிச்சு அவர் பெருசாக வளர முடியும். நீங்கள் சொன்னீங்க அசோசியேஷன், ட்ரேடர் அசோசியேஷன்லாம் நிறைய அவங்க இது இணையதளம் ஆரம்பித்து அவர்கள் அது மூலமாக விற்பனை செய்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே பெருசான பிராண்ட்ஸ் அவர்களை தாண்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா நம்ம இந்திய நிறுவனங்கள், தமிழ்நாட்டில்? பிக் பேஸ்கெட் அப்படி வந்தவங்க தான். பிக் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காய்கறி மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் சின்னதாக தான் ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இப்போ ஃப்ளெக்ஸாக இருக்கிற இந்த ஃப்ளிப்கார்ட் கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆரம்பிச்ச நிறுவனம் தான். இந்த அபரிதமான வளர்ச்சினா ஒரு 10 வருஷத்தில் அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்க. அதுதான் உண்மை. சிறிய நிறுவனம் வர முடியும், ஆனால் எந்த நிறுவனங்கள் வந்தாலும் இந்த பிராண்டுங்கிறது அவங்க அதுக்குண்டான வியாபார சண்டைகள் இருக்க தான் இருக்கும். அதை அவங்க தாண்டி தான் ஜெயிக்கணுமே தவிர அதுக்குண்டான வழிமுறைகள் புதுசான உக்திகளை கையாண்டாங்கன்னா அவங்க வர முடியும். ஆனால் அதில் அந்த சேலஞ்ச் இருக்க தான் இருக்குது. இப்போ பெரிய நிறுவனமாக இருந்திருந்துன்னா ஒரு ஊரில் ஒரு கடை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் இணையதளம்னு வரும்போது அந்த ஊர் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் இது ஒரு பறந்து விரிந்து நாடு முழுக்க ஒரே இணையதளமாக தான் இருக்குது. அப்போ ஒரு சின்ன பகுதிகளில் இவர் ஆதிக்கம் செலுத்துறதுன்றதுக்கான சாத்தியம் இல்லாமல் போகுது. இல்லை, அதில் தான் இப்போ அமேசான் கொண்டு வந்து, அமேசான் எல்லா நிறுவனமே கொண்டு வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான். இப்போ இந்த சிறு நிறுவனம் அதில் இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அதில் இன்னொரு விஷயமும் நடக்குது. இந்த சிறு நிறுவனம் இணைஞ்சு செயல்படும் போது சில நேரங்களில் வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து அந்த அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது இவங்க வந்து விளம்பரப்படுறதுக்கு கூட அந்த மாதிரி ஆன்லைன் நிறுவனங்கள் உதவி பண்ணுது.
ஸோ இப்போ வந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறாரு, அவர் ஆர்டர் பண்ணுற பொருள் அவர் நுங்கம்பாக்கத்தில் இருக்கார், அமைச்சக்கரிலே அந்த பொருள் இருக்குது, அவரோட அட்ரஸும் யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயங்களை அவங்க நேரடியாக கூட தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது. அவங்களும் சில சமயம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, நேரம் வாங்க சொல்லணுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பார்த்து போட்டு தரேன் அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறிமுகம் இல்லாத நிறுவனத்தை கூட அறிமுகப்படுத்தவும் ஆன்லைன் ட்ரேடிங் வந்து ஓரளவுக்கு இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணும். ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கும் இது இருக்குது. இப்போ கைவினை பொருட்கள் ரொம்ப நுணுக்கமாக சிற்பக்கலை இது மாதிரி கலை நயம் கொண்ட பொருட்கள், இந்த பொருட்களும் இணையதளத்தில் கண்டிப்பாக போகுது. இப்போ வந்து நம்மளுடைய ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்ட் அண்ட் ஜுவல்ஸ், இந்தியாவில் அது மிகவும் பெருமையாக வந்து அதெல்லாம் நிறைய நேரங்களில் வந்து வெளிநாடுகள் விற்பனையாகுது. தங்க நகைகளும் விற்பனையாகுது, தங்கம் கலந்த நகைகள், கவரிங் நகைகள், வெள்ளி நகைகள், இந்த மாதிரி கைவினை பொருட்கள் எல்லாமே அமோகமாக விற்பனையாகுது, உலகம் முழுக்க விற்பனையாகுது. அதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய கூட்டமைப்பாக உருவாக்கிடுச்சு. ஸோ அந்த அமைப்பில் தான் எல்லாருமே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு வளர்ச்சியிலும் வாய்ப்பு பெருகிட்டே வருது, வேலைவாய்ப்பு அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போது காய்கறிகள் போன்ற பொருட்கள் கூட நீங்களே முன்னாடி குறிப்பிட்டது போல் பிக் பாஸ்கெட் போன்ற நிறுவனங்கள் காய்கறி கூட விற்பனை செய்கிறாங்க. இது விற்பனை செய்யும்போது பல்வேறு அதுக்கான சேலஞ்ச் இருக்கும் இல்லையா? ஏன்னா காய்கறின்றதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு மேலே வைக்க முடியாது. அப்போ அதை உடனடியாக வர்த்தகம் செய்யணும். அப்போ அதை ஸ்டாக் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க அந்த சேலஞ்ச்? அவங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை ஸ்டடி பண்ணிடுறாங்க. எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை ஒரு சிம்பிள் கான்செப்ட், டிமாண்ட் அண்ட் சப்ளை ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க 1000 கிலோ தேவைப்படுறதா 800 கிலோ தான் வாங்குவாங்க. ஏன்னா இல்லைன்ற சொல்லுதல் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு கூட சொல்லிடலாம், வீணாகக்கூடாது. அதுமாதிரி இல்லைன்னு சொல்கிறத டிமாண்டையும் கிரியேட் பண்ணும். ஒரு தீர்ந்து போயிட்டு நாளைக்கு இன்னும் சீக்கிரம் வாங்கணும் அப்படின்னு. இதெல்லாம் சில வியாபார யுத்துக்கள். பட் அது கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுத்துட்ருக்கு. அதனால் இது வந்து தொடர்ந்து வாங்குறாங்க. அதனால் இப்போ பால் பொருட்கள் அனுப்புகிறாங்க, காய்கறி பொருட்கள் அனுப்புகிறாங்க, இந்த மதுரை மல்லிகை வெளிநாடுகளுக்கே போகுது. அந்த மாதிரி பல விதங்கள் நடக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆன்லைன் வர்த்தகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சரி, இணையதள வர்த்தகத்தின் மூலமாக இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி மார்ஜின், டீலர் மார்ஜினும் இதில் வந்து ரொம்ப குறைவு, அதிகமாக செலவுக்கு செய்ய வேண்டியதில்லை டீலர்ஸ்ன்ற ஒரு நிலைமையும் இருக்குது இல்லையா? ஏன்னா இப்போ ஒரு கடை வச்சுருந்தோம்னா அதுக்கான வாடகை இருக்குது, அதுக்கான எலக்ட்ரிசிட்டி பில்லு, இப்போ அதுக்கு வேலை ஆட்கள், இப்படி பல்வேறு இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கான வேலை இழப்புன்றது ஒன்று இருக்குதா? இப்போ ஒரு ஷோரூம் வச்சுருந்தோன்னா அதில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ அவர்களுக்கான வேலை இழப்புன்ற ஒரு கான்செப்ட் இல்லை, வேலை மாற்றம் தான் சொல்லுவேன், வேலை இழப்புனே சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜில் நீங்கள் நல்ல விஷயத்த சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஒரு பிராண்டிங்காக அவங்க போடணும், கடை போடணும்னு சொல்லிட்டு மெயின் மார்க்கெட்டில் இடம் இருக்கணும், வாடகை ஜாஸ்தியாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டி இருக்கும். இப்போ எங்கேயோ ஒரு உள்ளே இருக்கிற இடத்துல வச்சு கூட, ஒரு குடோனில் வச்சு கூட அவங்க வேலையை பண்ண முடியும். அப்போ என்னென்னா உங்களுக்கு பணம் மிச்சமாகுது, பணம் விரயம் மிச்சமாகுது. அதே மாதிரி அவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுது. இப்போ அந்த ஷோரூமில் இருக்கிறவங்க டேட்டா என்ட்ரியில் போவாங்க. இல்லை இன்னும் அதே மாதிரி இப்போ நிறைய ஷாப்பிங் மால்ஸ் வளர்ந்துட்டுருக்கு. ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய வளர்ச்சியோட உண்மை என்னென்னா, 130 கோடி மக்கள் இருக்கிறதுனால எல்லா பகுதியிலுமே ஆன்லைன் ட்ரேடிங்கில் வளர்ச்சி இருக்குது. புது புது ஷாப்பிங் மால்ஸ் இருக்கலாம். இதுக்கு ஒரு தனி கூட்டமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதுக்கு ஒரு தனி கூட்டமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஒரே கஸ்டமரு ஒரு சில பொருட்கள் ஆன்லைனில் வாங்குறாரு, ஒரு சில பொருட்கள் நேராக போய் ஒரு மால்ஸில் போய் அதை அவர் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருட்களை வாங்க. பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேலை வாய்ப்புகள், இந்த துறை வளர்றதுனால வேலை வாய்ப்புகள் இழக்க போகிறதில்ல, வேலை மாற்றம் தான் சொல்கிறீங்க. தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. பல்வேறு தகவல்களை காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, இணைய வணிகம், இதில் உள்ள வேலை வாய்ப்புகள், இந்த துறையின் வளர்ச்சி போன்ற பல்வேறு விஷயங்களை குறித்து விவாதித்தோம், பேசினோம், தகவல்களை தெரிந்து கொண்டோம். இது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.